பொதுவாகவே ஒரு உண்மையை சொல்லிடுவோம், எந்த நடிகர்களுக்கும் தங்களுடைய ரசிகர்களின் மீது உண்மையான பாசமோ பற்றோ கிடையாது. அவங்கள இவங்க ஒரு கூலிப்படையாக தான் பார்க்குறாங்க. அதுதான் உண்மை. இந்த நடிகர்கள் எப்போ தன்னுடைய ரசிகனை தேடி போகிறான்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, திரு எஸ்டிஆர் அவர்களும் வெற்றிமாறன் அவர்களும் இணையக்கூடிய திரைப்படம்ங்கிறது பாலாவுக்கு பின்னால் இல்லை, பாலா மீது குற்றம் சுமத்துவர்களுக்கு பின்னால். டிவி பார்க்காத ஆட்களுக்கு பாலான்னா யாரும் தெரியாது. திரு தனுஷ் அவர்கள் அவர்களோட படத்தோட இட்லி கடை படத்தோட ப்ரமோஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும், வாரம் ஞாயிற்றுக்கிழமை அவரோட ரசிகர்களை சந்திக்கிறாரு அகில இந்திய அளவில். அதை எப்படி பார்க்குறீங்க? அரசியல் ஆசை இருக்குதா அவருக்கு? இல்லை, பொதுவாகவே ஒரு உண்மையை சொல்லிடுவோம், எந்த நடிகர்களுக்கும் தங்களுடைய ரசிகர்கள் மீது உண்மையான பாசமோ பற்றோ கிடையாது. அவங்கள இவங்க ஒரு கூலிப்படையாக தான் பார்க்குறாங்க. அதுதான் உண்மை. நம்ம இப்படி சொல்கிறது பலருக்கும் அதிர்ச்சியாக இருக்கும். அதுதான் உண்மை. அதுக்கு பெரிய உதாரணம் என்னென்னா, இந்த நடிகர்கள் எப்போ தன்னுடைய ரசிகனை தேடி போகிறான்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இவங்களுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது தான் போவாங்க. மற்ற நேரத்தில் அந்த ரசிகன் வீடு தேடி ஐயா உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும்னு சொன்னோம்னா செக்யூரிட்டி அடித்து விரட்டி விடுவோம். அதுதான் உண்மை. ஏன்னா நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கலாம், அஜித் வீட்டு வாசலில் ஒரு அஜித்தினுடைய ஒரு ஹார்ட் கோர் ஃபேனு, அதான் ஊரில் உள்ள நடிகரையெல்லாம் அஜித்துக்காகவே ஒருத்தன் திட்டிக்கிட்டு இருப்பான். அவன் அஜித்துடைய பெரிய வெறி பிடிச்ச ஃபேனு. அவன் அஜித் வீட்டுக்கு தேடி போனோம்னா இதே மாதிரி செக்யூரிட்டி அடித்து விரட்டி விட்ட கதையெல்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கு. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நடிகர்களுக்கு எந்த காலத்திலும் தன்னுடைய ரசிகர்கள் மீதும் அவங்கள வாழ வைச்ச மக்கள் மீதும் ஒரு பெரிய அன்போ பாசமோ பற்றோ கிடையாது. அவங்க படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் இந்த ரசிகர்களுடைய அலப்பறைங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதனால திடீர்னு பாசம் அவங்களோட போட்டோ எடுத்துக்கிறது, அவங்களுக்கு பிரியாணி விருந்து கொடுக்கறது, இந்த மாதிரி செய்வாங்க. நாட் ஒன்லி தனுஷ், பல நடிகர்கள் இந்த மாதிரி செய்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். முக்கியமாக விஜய் இவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கோட அரசியலுக்கு வந்த பிறகு இப்போ எல்லாருக்குமே அடடா இது ஒரு நல்ல ஃபார்முலாவா இருக்கு அப்படி இவங்களெல்லாம் ரசிகர்கள் மீது பாசத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்தில் சூர்யா இதே மாதிரி ரசிகர்களை சந்திச்சாரு. அப்புறம் சிவகார்த்திகேயன் பாத்தீங்கன்னா இந்த குன்றத்தூர் கிட்ட ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி அங்க போய் ரசிகர்களை சந்திச்சாரு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா விஜய் ஃபார்முலா தான். இதுக்கு முன்னாடி ரஜினி அவர்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இடையில 90களுக்கு பிற்பாடு அதை அவங்க கைவிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்களுடைய ஆடியோ லான்ச் அரசியல்கள் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அந்த பாணியை இவங்க எல்லாம் கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா? நிச்சயமா. ஆனா விஜய் மாதிரி இவங்க ஆடியோ லான்ச்ல எல்லாம் அரசியல் பேசுவாங்களாங்கிறது தெரியல. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இளம் நடிகர்களா தான் இருக்காங்க. இந்த நேரத்துல அரசியல் பேசி ஒரு 7:30 எதுக்கு இழுப்பான அப்படின்னு நினைத்து கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப லேட்டரா தான் அந்த இடத்துக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். தனுஷ் அவர்களுடைய இயக்கத்துல வரக்கூடிய அந்த இட்லி கடை படத்துக்கான ப்ரமோஷன்ஸை தமிழ்நாடு முழுக்க மாவட்டங்கள் வாரியா மண்டலங்கள் வாரியா செய்ய தொடங்கி இருக்கிறாங்க. இந்த ப்ரமோஷன்ஸ் எப்படி பாக்குறீங்க? இல்ல, மண்டல வாரியாவும் மாவட்ட வாரியாவும் பண்ணல. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் அது மட்டும் தான் இவங்களுடைய ஷெடியூல். என்ன காரணம்னா, இப்ப தனுஷ் இப்ப வேற ஒரு படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. போர் தொழில் டைரக்டர் விக்னேஷ் ராஜா இயக்கத்துல ஒரு படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த படத்தோட படப்பிடிப்பு ராமநாதபுரத்துல நடந்துகிட்டு இருக்கு. அதுலதான் தனுஷ் இருக்காரு. அதனால இவர் என்னன்னு முழுசா இப்ப வெளிநாடு போறது, வெளி மாநிலம் போறது, அந்த மாதிரியான பிளான் எல்லாம் கூட முன்ன வச்சிருந்தாங்க. இப்ப இந்த படம் டிலேயா தொடங்கினதுனால இப்ப இவரால் அப்படி போக முடியல. அதனால எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன்ங்கிறது முடிஞ்சிருச்சு. அடுத்து அநேகமா இந்த வாரம் ஹைதராபாத்ல ஒரு ஈவெண்ட் பண்றதா ஒரு பிளான் இருக்கு. அவ்வளவுதான். மற்றபடி மாவட்டம் வேற அவங்க போற ஐடியா கிடையாது சார். அதே மாதிரி சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு வந்திருக்கக்கூடிய KPY பாலா அவர் குறித்த சர்ச்சையான பேச்சுக்களும் அவர் கொடுத்த உதவிகள்லாம் ஒரு விளம்பரத்துக்காக செய்யப்பட்டதுங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வெளியில வருது. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுக்கு பின்னணியில யாரோ இருக்காங்க, அல்லது பின்னணியில் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? பாலாவுக்கு பின்னாடி, பாலாவுக்கு பின்னால் இல்ல, பாலா மீது குற்றம் சுமத்துவர்களுக்கு பின்னால். என்ன காரணம் அப்படின்னா, இப்ப பாலாங்கிறவர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன துறையில அப்படி மெல்ல மெல்ல வளர்ந்து வந்த ஒரு நடிகர். அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா டிவி பார்க்காத ஆட்களுக்கு பாலான்னா யாருன்னு தெரியாது. அதுதான் உண்மை. அவர் பாத்தீங்கன்னா இப்ப தட்டு தடு மாதிரி இப்ப ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சு அந்த படமும் பெருசா மக்களுடைய கவனத்தை ஈர்க்கல. இன்னும் சொல்ல போனா மக்களுடைய கவனத்துக்கே போகல. சோ அந்த லெவல்ல தான் அவர் இருக்காரு. அவருடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, இப்ப நாம் சம்பாதிக்கிற பணத்துல ஒரு 80% மக்களுக்கு உதவி பண்ணணும்ட்டு நிறைய உதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப அதை பாத்தீங்கன்னா இது ஒரு அந்நிய நாட்டின் சதி, இவருக்கு பின்னால அமெரிக்கா இருக்கிறது, லண்டன் இருக்கிறதுங்கிற மாதிரி ஏதேதோ பயங்கர பில்டப் பண்ணி ஒரு கூட்டம் அவருக்கு எதிராக ஒரு
அவதூறு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயத்தை இவரை குற்றவாளி கொண்டு நிறுத்துவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வியை நாம் கேட்டாலே இதுக்கான விடை வந்து ஓரளவுக்கு நமக்கு புரியும். நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு பாலா வந்து தவறான நபர் கிடையாது. தன்னுடைய வருமானத்தில் மற்றவர்கள் எல்லாருமே ஒரு சொகுசான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறப்ப அவர் வந்து மற்றவர்களுக்கு உதவணும்னு நினைக்கிறாரு. அதுல வந்து நிச்சயமாக பப்ளிசிட்டி நோக்கம் இருக்கும், அதுல மாற்றம் இல்லை. புரியுதா இல்லையா? அந்த நோக்கத்துல ஆமா, நோக்கம் இருந்து ஒரு 50% அது இருக்கு. ராகவ லாரன்ஸ்னு ஒருத்தர் நிறைய பேருக்கு உதவிட்டு இருக்காரு, அது எல்லாருக்குமே தெரியும். எப்படி தெரியும்? அவர் இந்த மாதிரி ஊடகங்கள் வழியாக அதை வெளியில சொல்லித்தானே தெரியும். ஏன் வெளில சொல்றாங்க? அவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி வரணும்ட்டு. லாரன்ஸ் மட்டும் இல்ல, கடந்த காலங்களுக்கு பாத்தீங்கன்னா விஜய், விஷால், விஜயகாந்த் இவங்களெல்லாம் மக்களுக்கு உதவும் போது பாத்தீங்கன்னா உடனடியாக நம்ம கூப்பிட்டு அதை பிரஸ் ரிலீஸா கொடுப்பாங்க. நம்மை போன்ற பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்மை போன்ற பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் தான் அந்த உதவியே கொடுப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு சிவகுமார் சார் இருக்காரு, பல வருடங்களாக இந்த 10வது மற்றும் 12வது தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஒரு பரிசு தொகை, ஊக்கத்தொகை ஒன்று கொடுப்பாரு. அந்த விழாங்கிறதே பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் முன்னாலதான் நடக்கும். நான் என்ன கேட்கிறேன், நீங்க பணம் கொடுக்குறீங்க, யாரோ ஒரு மாணவன் வாங்குறான், நீங்க கொடுத்துட்டு போக வேண்டியதானே? ஏன் பத்திரிகையாளர்களை அழைக்கிறீங்கன்னா இந்த செய்தி மக்களுக்கு போகணும், அதை பார்த்துட்டு மற்றவர்களும் இந்த உதவியை பண்ணணுங்கிறது தான் அடிப்படையான நோக்கம். அதே மாதிரிதான் பாலா தான் செய்கிற உதவிகளை பப்ளிசிட்டி பண்றாரு. என்ன காரணம்னா இப்ப நம்ம பண்றதை பார்த்து 4 பேர் பண்ணா இன்னும் நிறைய பேர் பலனடைவாங்களங்கிறது அது அடிப்படை நோக்கம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஹிடன் அஜெண்டா என்ன அப்படின்னா இது நமக்கு பப்ளிசிட்டியாவும் இருக்கணும் அப்படிங்கிறது. அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு இவர் ஏதோ ஒரு பெரிய பாகிஸ்தான் தீவிரவாதி மாதிரி இவரை சித்தரிக்கிறதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப தவறானது. இல்ல அந்த ஆவணங்கள் வெளியிட்டு என்ன சொல்றாங்கன்னா பாலாக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல, ஆனா பாலாவை சுற்றி ஒரு சூழ்ச்சிகளை பின்னப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிராப் சொல்றாங்க. அதாவது முதல்ல வந்து பாலாவையே குற்றவாளியா நிறுத்தினாங்க, அது எடுபடல. இப்ப பாலாவுக்கான ஆதரவுங்கிறது பெரிய அளவுல இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இப்ப பாலா நல்லவரு, அவரை சுத்தி இருக்கிறவங்க தான் தப்பானவங்க அப்படின்ட்டு இப்ப வேற ஒரு கதையை அவங்க சொல்றாங்க. அப்ப இதன் மூலமே நான் என்ன கேக்குறேன், பாலா தானே செலிபிரிட்டி, அவர் தப்பு பண்ணா தானே நீங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். ஏன்னா பாலா வீட்டுல வந்து ஒருத்தர் கார் ஓட்டுறாரு, பாலா வீட்டுல ஒருத்தர் சமையல் பண்றாருங்கிறவரெல்லாம் மக்களுக்கு எதுக்கு? என்ன அவர் ஏதோ ஒரு சட்டவிரோத காரியம் ஒண்ணு செஞ்சிருந்தா அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. புரியுதா இல்லையா? அப்ப இதன் மூலமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு வேற ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு, அது என்னங்கிறது தெரியல. அதாவது இவங்களுக்கு பின்னாடி ஒரு திட்டம் இருக்கு, கண்டிப்பா இருக்கு, அதுல எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா பாலாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பொது வழியில் அம்பலப்படுத்துகிற அளவுக்கு அவர் எந்த தப்பும் செய்தது இல்லை. அதான் எனக்கு தோணுகிற விஷயம். திரு எஸ்டிஆர் அவர்களும் வெற்றிமாறன் அவர்களும் இணையக்கூடிய திரைப்படம்ங்கிறது அதோட டீசர் வந்து வருகிற அக்டோபர் 4ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ பாட்டு மைக்கு முன்னாடி பாடல் பாடுறதுக்கு பக்கத்துல இவர் நிக்கிற மாதிரியான ஒரு போட்டோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் குறித்து இல்ல, அது பாடல் கிடையாது, அது வந்து அவர் டப்பிங் பேசின ஸ்டில் தான் அது. அதுக்கடுத்து இந்த ப்ரோமோ எடுத்தே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் ஆயிடுச்சு. முன்னாடியே எடுத்துட்டாங்க. ஆமா, இந்த ஒரு 3 நாள் ஷூட் பண்ணி அந்த இதெல்லாம் எடுத்துட்டாங்க. என்னன்னா அதை வெளியிடுற நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துருச்சு. முதல்ல ப்ராஃபிட் ஷேர்ல நடிக்க ஒத்துக்கிட்ட சிம்பு வந்து திடீர்னு 45 கோடி சம்பளம் கேட்டு தாங்க அதிர்ச்சி அடைஞ்சு அதனால என்னாச்சுன்னா அந்த ப்ராஜெக்டே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது கிட்டத்தட்ட டிராப்புங்கிற லெவலுக்கு போய் அதுக்கப்புறம் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள், நிறைய காம்ப்ரமைஸ்கள்லாம் நடந்து இப்ப மீண்டும் அந்த ப்ராஜெக்டை தொடங்குற முடிவுக்கு வந்து இப்ப அந்த டீசரை வெளியிட போறாங்க. அது வந்து டீசர்னு கூட சொல்ல ஒரு ப்ரோமோ மாதிரி வெளியிட போறாங்க. ஸோ அதற்கான அறிவிப்பு தான் அது. அந்த திரைப்படம் வந்து வடசென்னையினுடைய அதே காலகட்டத்தை ஒட்டி எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு வெற்றிமாறன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த திரைப்படத்திற்கு பின்னாடி வந்து இவருக்கு எதுவும் முட்டுக்கட்டையா தனுஷ் இருந்தாரா? கண்டிப்பா கிடையாது. தனுஷை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திறந்த மனதோடு வெற்றிமாறன் மீதுள்ள நம்பிக்கையில், மரியாதையில், அன்பில் ஒரு பைசா வாங்கிக்காம அவர் வந்து அந்த என்ஓசியை கொடுத்துட்டாரு. அவருடைய மேனேஜர் ஸ்ரேயாஸ் தான் சைனிங் அத்தாரிட்டி. இப்ப அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு, வெற்றிமாறன் என்ன கேட்கிறாரோ நீங்க சைன் பண்ணி கொடுத்துருங்கன்றாரு. அதோட அது பிரச்சனை. ஏன்னா வடசென்னை 2 வந்து பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில இருக்கு. ஆனா அது இல்லாம அந்த காலகட்டத்தை ஒட்டிய வேற ஒரு கதையை வந்து சிம்பு அவர்களுக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. இல்ல ஆக்சுவலி இதுல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, வடசென்னை படத்துல வந்து ஒரு ஏரியா பாத்தீங்கன்னா தனுஷ் வந்து ஜெயில இருக்கிற மாதிரி காட்சிகள். இந்த படம் தனுஷ் ஜெயிலில் இருக்கிற காலகட்டத்தில் வடசென்னையில் நடக்கிற ஒரு கதை. புரியுதா இல்லையா?
இப்ப இது எப்படி அதுல கனெக்ட் ஆகும், அதனுடைய பிரான்ச்சைஸா எப்படி மாறும்னா அந்த படத்தில் இருந்து சில கதாபாத்திரங்களை இதுல கிராஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு நம்ம வந்து அதை ரெண்டையும் தொடர்பு பண்ணிக்க வேண்டியதான். மற்றபடி வடசென்னை படத்தினுடைய தொடர்ச்சியா சீக்குவலா இது இருக்காது. இது இந்த கதையே வேற, வடசென்னையுடைய பேக்டிராப்ல நடக்கிற ஒரு கதை. அதுக்கு ஒரு சின்ன சுவாரஸ்யம் கூட்டுவதற்காக இந்த காலகட்டத்தை அதுல கனெக்ட் பண்றாங்க. வெற்றிமாறன் சினிமா யூனிவர்ஸ் அப்படின்ற சொல்லலாம். அதுதான் உண்மையும் கூட. இது வந்து வெற்றிமாறனுடைய சினிமாட்டிக் யூனிவர்ஸ் தான். ஓகே, எல்சிடி மாதிரி இதுவுமே வந்து ஒரு பெரிய பரபரப்புக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு திரைப்படமா இருக்கும். ஆமா அப்படிதான். அது வந்து VMCU அப்படிதான் நம்ம அதுக்கு அடையாளப்படுத்தணும். பட் ஆனா வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் வடசென்னை 2ங்கிறது அவங்க ஏற்கனவே டிசைட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். ஐசரி கணேஷ் தயாரிக்க தனுஷ் நடிக்க போறாங்க. அது 2026 எண்டுல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதனால அந்த கதையை வந்து இது எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணாது. பட் அதே நேரம் ஒரு ஆபத்து இருக்கு. என்னன்னா இப்ப வடசென்னை படம் அவ்வளவு பெரிய வெற்றி அடைந்ததால் இன்னைக்கு வடசென்னை 2 எடுக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் முன் வர்றாரு, மக்களும் பார்க்கறதுக்கு தயாரா இருக்காங்க. இந்த கேப்ல நீங்க இப்படி ஒரு படம் எடுக்கிறீங்க, இந்த படம் ஜெயிச்சுட்டா வடசென்னை 2க்கு பெரிய பிளஸ், இன்னும் அதிகமாயிடும். ஒருவேளை படம் சரியா போகலன்னா வடசென்னை 2க்கு ஆபத்து. அதை எப்படி ஒரு டேக்கிள் பண்ண போறாருங்கிறது தெரியல. தொடர்ச்சியா சிம்பு அவர்கள் மேல வந்து ரெட் கார்டு இருந்தது, அவங்க திரைப்படம் நடிக்கிறதுல அவ்வளவு பிரச்சனை இருந்தது. அப்புறம் பல ஆண்டுகள் கழிச்சு சிம்பு நடிக்க வந்தாலும் அவரோட ஃபேன்ஸ் வந்து அவர் எங்கேயுமே விட்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இந்த படம் 49வது திரைப்படம், அவரோட 50வது திரைப்படம் என்னவா இருக்கும்? 50வது திரைப்படம்ங்கிறது அவர் ஏற்கனவே முடிவு பண்ண தேசிங்கி பெரியசாமி இயக்கத்தில் நடிக்கிறதா இருந்த படம். முதல்ல பாத்தீங்கன்னா AGS தயாரிக்கிறதா இருந்தது, லைக்கா தயாரிக்கிறதா இருந்தது, ராஜ்கமல் தயாரிக்கிறதா இருந்தது, கடைசியா துபாயில கண்ணன் ரவின்னு ஒரு தொழிலதிபர் அவர் தயாரிக்கிறதா இருந்தது, அப்புறம் சிம்புவே தயாரிக்கிறதா சொன்னாரு. ஆனா என்னன்னா அந்த படம் வந்து ஒரு 150 கோடிக்கு மேல பட்ஜெட்டு. அப்புறம் மெல்ல அது 200 220 போனதுக்கு அப்புறம் எல்லாருமே பேக் அடிச்சிட்டாங்க. இப்ப கடைசியாக தயாரிப்பதாக இருந்த AGSம் பேக் அடிச்சிட்டாங்க. அதனால இப்ப அந்த படத்தை யாரு தயாரிப்பா அப்படின்னு தெரியல. இதுக்கிடையில சிம்பு என்ன பண்றாரு, தேசிங்கி பெரியசாமி நமக்காக ரொம்ப வருஷம் வெயிட் பண்றாரு, அதனால நீ ஒரு படம் பண்ணிட்டு வந்துரு, நான் ஒரு படம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவரையும் அனுப்பி வச்சிட்டாரு. இப்ப அவர் வந்து கவினை வச்சு படம் பண்ணுவதற்கான ஒரு முயற்சி, மணிகண்டனை வச்சு படம் பண்ணுவதற்கான ஒரு முயற்சியில அவர் இறங்கி இருக்காரு. அது என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. அதுக்கிடையில இவர் வெற்றிமாறன் படத்தை முடிச்சுட்டு வந்ததற்கு பிறகு அந்த படம் குறித்து அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஆனா இதுக்கு இடையில என்னன்னா 51 படமா 51வது படமாக அறிவித்த அந்த அஸ்வத் மாரிமுத்து படம் அவரு தயாரா இருக்காரு. ஆக்சுவலி ஏற்கனவே அவங்க போட்ட பிளான் படி அந்த படமே அக்டோபர் மாசம் ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஆமா இப்ப வெற்றிமாறன் படமே அக்டோபர்ல ஆரம்பிப்பாங்களாங்கிறது தெரியல. சோ அந்த அளவுக்கு பயங்கர கன்ஃபியூஷனா இருக்குது. 51வது படம் 50வது படமா மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அந்த படம் தான் 50வது படமா வரணும்னு சிம்பு நினைக்கிறார் இந்த நிமிஷம் வரைக்கும். பட் அதுக்கு ஒருவேளை நீங்க தயாரிப்பாளரே அமையலைன்னா என்ன பண்ண முடியும்? ரொம்ப மகிழ்ச்சி சார், என் அரங்கத்துக்கு வந்திருந்து பல்வேறு கேள்விகளுக்கும் கருத்துக்களுக்கும் பதில் சொல்லியிருக்கேன். நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. ரொம்ப நன்றி.